இன்னைக்கு சோஷியல் மீடியா பக்கம் திரும்பினாலே எங்க பார்த்தாலும் ஒரு பெரிய டாபிக் புரோட்டீன் சாப்பிடலாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடும். எல்லாரும் புரோட்டீன் டெஃபிஷியன்சில இருக்கிறோம். எங்க பார்த்தாலும் புரோட்டீன் சப்ளிமெண்ட்டுக்காக ஆடாவே தான் இருக்கு. புரோட்டீனை பேஸ் பண்ணி நடக்கிற ஸ்கேம் பத்தி சொல்றேன், நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி நோய்டால ஃபேக் புரோட்டீன் சப்ளிமெண்ட் சேல் பண்ற ஒரு கும்பலை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. இந்த கும்பல் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் ஃபேக் புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் கண்டெய்னர் சேல் பண்ணிருக்காங்க. நமக்கு புரோட்டீன் வேணும், அட் த சேம் டைம் ஒரிஜினலாவும் இருக்கணும், அது சேஃபாவும் இருக்கணும். இதுக்கான ஒரே வழி நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் புரோட்டீன் எடுத்துக்கிறது தான். உங்களை நீங்களே கேளுங்க, நம்ம டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்ல அட்லீஸ்ட் 2 மூட்டையாவது நம்ம எடுத்துக்கிறோமா? ஒரு நாள்ல நம்ம 2 கிளாஸ் மில்கோ இல்ல 2 கப் கர்டோ இல்ல யோகர்ட்டோ எடுத்துக்கிறோமா? மதிய சாப்பிடுற சாப்பாடுல நம்ம ரைஸ் கூட 1 கப் கீரையோ இல்ல கொஞ்சம் சிக்கன் இல்ல புரோட்டீன் ரிச் வெஜிடபிள்ஸ் ஏதாவது எடுத்துக்கிறோமா? ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு 1 கப் கடலையோ வேர்க்கடலையோ இல்ல ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கிறோமா? நைட் டின்னருக்கு சப்பாத்தி கூட தால் மஷ்ரூம் இல்ல பன்னீர் எடுத்துக்கிறோமா? ஒரு டயட்டிஷியன் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு மீல் பிளான் பண்ணும்போது பேலன்ஸ்டான மீலா பிளான் பண்ணி கொடுப்பாங்களே தவிர ஒரு புரோட்டீன் சப்ளிமெண்ட் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. சப்ளிமெண்ட்ன்றது நம்ம நேச்சுரல் சோர்ஸை எடுத்துக்கிறது பத்தாம இருக்கும்போது அடிஷனலா தேவைப்படுறதை எடுத்துக்கிறது தான் சப்ளிமெண்ட். நம்ம இங்க யோசிக்கிறதே ஃபர்ஸ்ட் தவறா இருக்கு. நேச்சுரல் சோர்ஸ் இருந்து எடுத்துக்காம சப்ளிமெண்ட்ன்றது தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா திங்க் பண்றோம். நமக்கு தேவைப்படுற புரோட்டீன் நேச்சுரல் சோர்ஸே நிறைய அவைலபிளா இருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஃபேக்கா இருக்க புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க.